மாப்பிள கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்ப மச்சி இருக்கிற ஏரியாவை தவிர மற்றதெல்லாம் மகா மட்டமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பா நான் கூட இந்தியன் லெவல்ல போய் யோசிச்சேன். இன்டர்நேஷனல் லெவல் இருக்குப்பா. டயானா டச் இருக்குது இதுகிட்ட. மாப்பிள்ளை வச்சுட்டு பேசுற பேச்சாது நல்லா இருக்குதுலாம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளா பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டுபிடிச்ச பிறகாவது மாப்பிள்ளை போய் பேச சொல்லுங்க. பொண்ணு போயிட போகுது. இருப்பா, இது வரைக்கும் நீ அந்த பொண்ணை கனவுல மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்த. கன்றாவிய நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு இப்பதான் முத உன்னை நேர்ல பார்க்க போறா. கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாம்? வாங்க எல்லாருமே போய் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். வருவோம் இல்ல வர்றேன். என்ன சித்தப்பா, பொண்ணை பார்த்த உடனே கழட்டி விட்டு போறாரு மாப்பிள்ள. காலகாலமா காதல் ஃபார்முலாவா தான்டா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா கட் பண்ணிடுவானுங்க. என்னமா டீசென்ட் இல்லாம ஆடிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள, அங்க பாரு மியூசிக் கண்ணா பண்ணு போயிட்டு இருக்கு. இங்க பாரு, உன்னுடைய வருங்கால மனைவிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நீ இதுவரைக்கும் கத்துக்கிட்டிய சங்கீதம் அதை மொத்தமா அடிச்சுடாங்க. மாமா, நான் பாடனோனே ட்ரீம் கேர்ளுக்கு மேல லவ் வந்துரும்ல? ஐயோ, பாடுற குழந்தைக்கு அந்த பொண்ணு முத்தம் கொடுக்குது. நீ போய் பாடு மாப்ள. எனக்கு அதே மாதிரி முத்தம் கொடுக்கும்ல? அது நீ பாடுற பாட்டை பொறுத்து மாப்ள. போ மாப்ள. டேய் வாழ்த்துக்கடா. லவ் பிளஸ் யூ. நான் ஆடின டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பப்ளி பாஸ் வரை இருந்துட்டு சுஷ்மிதா சென்னோட சூப்பரா ஆடுற. ஹலோ 1 2 3. ஹலோ. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரு நல்ல கலைஞனுங்க. என் கண்ணுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பட்டா அதை உடனே பாராட்டிடுவேன். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனா குழந்தைகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு மாப்பிள. மகனே, அதான் ஃபார்முலா. முதல்ல குழந்தைகிட்ட பேசி அப்படியே லீடர் எடுத்து பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதா. இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க ஒரு டான்ஸ் ஆடுனீங்களே, ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. ஆனா நீங்க பாடினது தாங்க சரியில்லை. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் பாடின பாட்டு நல்லா இல்லையா? இந்த கல்யாண மண்டபத்திலே என்ன விட நல்லா பாட யார் இருக்காங்க? ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேங்க. நான் பாடுறேன். நம்ம 2 பேர் வாய்ஸ்ல எது நல்லா இருக்குன்னு இவங்க சொல்லட்டும். இவங்க தான் ஜட்ஜ். சரி, ஆன்ட்டி சொல்லிட்டாங்க, பாடுங்க கேக்கலாம். தேங்க்ஸ்ங்க. मरि मरि निन्ने मुरलिड मरि मरि निन्ने मुरलिड मरि मरि निन्ने मुरलिड नी मनसुन दयरादु. என்ன சித்தப்பா, அங்க போய் மேரி மேரிங்கறான். அந்த பொண்ணு பேரு மேரியா? ச்சே, இது கர்த்தர் வேற இல்லடா, கர்நாடிக் மியூசிக். என்னங்க குழந்தைகளை காணோம்? தூங்க போயிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க நீங்க? உங்க பாட்டு கேட்டா சரஸ்வதிக்கே தூக்கம் வந்துரும். குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி பாட வேண்டாமா? ஐயோ, கோச்சிக்காதீங்க. என் வாய்ஸோட வலிமையை தெரிஞ்சுக்கணும்னா கர்நாடிக் மியூசிக் தான் ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா ரொம்ப கமர்ஷியலா இருக்கீங்க. ஓகே, உங்க டேஸ்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு லீட் எடுத்து விடுறீங்க. நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறேன். என்னது, பின்னாலே வரீங்களா? இல்லைங்க, பாட்லிங். சித்தப்பா, அந்த பொண்ணு போகுது. இப்படி கண்ணை மூடிட்டு பாட போகாம என்ன பண்ணுவா? இத்தனை நாள் தான் கணா கண்டிருந்தேன். நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் கனவுல பாட்டு இருந்தா போகாம மடிவுக்கு வச்சு முத்தமா கொடுப்பா. போடா, போய் எழுப்பி வர அவனை. மாப்ள மாப்ள, அட என்ன மாப்ள இங்க தனியா உட்காந்து வாசிட்டு இருக்க? எங்க மாமா ட்ரீம் கேர்ள்? என்ன மாப்ள உன்னோட பெரிய தரமா போச்சு? நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கனவுல உட்காந்து பாடிட்டு இருக்க? அந்த பொண்ணு அங்க கிளம்பி போயிட்டு இருக்கு பாரு. எங்க மாமா? அங்க போயிடுச்சு பாரு. பந்தி போட்டாங்களான்னு பாரு. பந்தி எப்போ முடிஞ்சு போச்சு. வர பட்டி தானே இன்னைக்கு? அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா. ஏன் அதுக்குள்ள போனாங்க? அவங்க போறாங்க. உங்களுக்கு என்ன சார் வந்தது? இல்ல, அந்த ஆண்டி அட்ரஸ் கிடைச்சா. அந்த ஆன்ட்டியோட அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கலாம் தான். இது மாதிரி பொம்பளைங்களோட அட்ரஸ்லாம் கேட்டீங்க, டாடி கிட்ட சொல்லுவேன். யாருங்க டாடி? மிஸ்டர் குட்டியப்பன். குட்டியப்பனுக்கு எத்தனை பொண்ணுங்க? சரி, இனிமே அந்த ஆண்டியை நான் பார்க்கவே முடியாதா? நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது. போய் பாடுங்க, கனவுல வருவாங்க. நீ வாடி. இந்த மேட்டர் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா? யோ தரகு, இந்த மாசத்துல முதல்ல 2 முகூர்த்த நாள் இருக்கு, கடைசியில 2 முகூர்த்த நாள் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எந்த தேதி தோதுப்படுதோ அதை பிக்ஸ் பண்ணி வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரி, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நேரா அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல 2 தேதி இருக்குது, கடைசியில் 2 தேதி இருக்கு. எனக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்குது. நான் சொன்னதே என்கிட்ட சொல்லி இன்னும் பிரஷர் ஏத்தாத. நீங்க சொன்னது சரியா இருக்குதான்னு பாக்கலான்னு தான். ஓ ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா?
ஓ அப்புறம் புறப்பட்டுக்கலாம். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். லவ்வர்ஸை பிரிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன் டெத் ஒரு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். ஏய் மாப்ள என்ன மாப்ள தரகற வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்கிட்டு இருக்க? யோ சுமாரியா, என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்க விட்டா இந்த ஆளு. அப்படியா? ஏய் தரகா, அப்பா பிளட் பிரஷர்ல படுத்துட்டு இருக்காரு. இப்ப போய் நீ இப்படி கத்திட்டு இருக்கியே. என் ஃபியூச்சரே பிரஷர் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? தம்பி தரகற பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவுத்து விட்டுறேன். என்ன பாவம்? என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? போல மாமா போ சொல்லு உள்ள. போடி உள்ள. போமா, தம்பி பிரச்சனையில இருக்காப்ல இல்ல. மாப்ள என்ன சிரிப்பு? அங்க தரகர பாரு மாப்ள, சின்ன பிள்ளை மாதிரி தலைகீழ தூங்கிட்டு இருக்காரு. அவரு தொங்கறது இருக்கட்டும், வந்த வேலை என்னன்னு சொல்லு. கம் டு தி பாயிண்ட். உனக்கு ஊட்டி மியூசிக் காலேஜ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. உன் பிரச்சனை எல்லாம் சால்வ். எஸ்கேப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ சார். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.